Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நான் ஒரு கிளாக் தான் ரெடி பண்ண போகிறேன். எப்படின்னா சும்மா ஒரு டாய்ஸ் கிளாக்கு, சும்மா கிராஃப்ட்டுக்காக நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். கார்ட்போர்ட் மட்டுமே வச்சு. உண்மையாலாம் இது வந்து சுத்தாது உங்களுக்கு. பார்க்குறதுக்கு அந்த லுக்கில் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் எந்த அளவு ரவுண்ட் ஷேப் எடுத்தனோ அதே மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்து ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். சரியா? நான் ஒயிட் கலர் ஒட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவு எந்த கலரில் நீங்கள் கிளாக் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் ஏன் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா ஒரு மாதிரி திட்டத்திட்டாக தெரியும், நீட்டாக இருக்காது. அதனால தான் இப்போ வந்து ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டியாச்சு. ஓகே, நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 1 2 3 இருக்குல்ல, அதை வந்து வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கலர் பண்ணி பிளாக் கலரில் வந்து கலர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது காமிக்கல, சும்மா ஈஸி தான். அப்படியே வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1லேருந்து 12 வரையும். அந்த கடிகாரத்துக்கு ஏற்ற அளவு நான் வந்து இதை மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ பெருசாக கடிகாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெருசாக வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வந்து அந்த கார்ட்போர்டோட சென்டரில் நம்ம ஒரு ஹோல்ஸ் போடணும். இந்த மாதிரி அதோட சென்டரில் நான் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா அந்த முள் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக. ஓகே, அடுத்து நம்ம வந்து முள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு முள் மாதிரி கட் பண்ணுறேன். நான் எப்படி கட் பண்ணுறேன்னா, ஒரு சைடு வந்து ஒரு ஏரோ இருக்கிற மாதிரியும் அது கீழே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரியும் நான் கட் பண்ணுறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். நான் இப்போ கட் பண்ணுறேன், அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கீழே ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன்னா, மேலே ஒரு ஏரோ மாதிரி கட் பண்ணேன்னா இது அப்படியே நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா வரைஞ்சிட்டு கூட நம்ம கட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நம்ம இன்னொன்று சின்ன முள் ஒன்று ரெடி பண்ணணும். அதே தான், அதை எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி கீழே ஒரு ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் மேலே ஒரு ஏரோ ஷேப் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் அதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் சின்ன முள். அடுத்து இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக ஒல்லியாக ரெடி பண்ணிக்கோங்க. சரியா? அது வந்து நீளமாக இருக்கும்ல கடிகாரத்தில், அந்த முள். ஓகே, இப்போ 3மே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பட்ஸில் பாதி பீஸ் எடுத்துருக்கேன். அதோட மேலே இப்படி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எப்படி கட் பண்ணுறோன்னா, அது டக்குன்னு நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே போகணுன்றதுக்காக, கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த முள்ளுலாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் சென்டரில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பட்ஸை வச்சு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி சென்டரில் ஹோல்ஸ் போட்ட பிறகு இந்த பட்ஸை நான் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இதே மாதிரியே அந்த 3 முள்ளையும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். 2 வந்து இன்சர்ட் பண்ண முடியுது, பட் இன்னொன்று பெருசாக இருக்கும்ல நீளமாக, அதை மட்டும் என்னால் இன்சர்ட் பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த மாதிரி அதோட ஹோல்ஸுக்கு சென்டரில் வச்சு இப்படி போட்டுக்கிறேன். அதே மாதிரி பின்னாடி இருந்து நம்ம பட்ஸை வச்சு சுற்றும் போது என்ன ஆகும்னா, அழகாக அந்த டைமில் இருக்கும்ல அந்த முள், அது சுற்றுற மாதிரி சுற்றும். ஆனால் நம்ம வாட்ச் எப்போவுமே ஓடுற மாதிரி ஓடாது. ஓகேங்களா? அது இப்போவே சொல்லிக்கிறேன் நான். சும்மா சிம்பிளாக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து அந்த பட்ஸ் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லைசரில் சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து அது பின்னாடி நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அது சுற்றிட்டே இருந்துச்சுன்னா அந்த முள் தனியாக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது. அதனால நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ அந்த லப்பரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நான் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்னுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஃபெவிகாலும் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. சரியா? அந்த லைசருக்கு கீழே இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த முள்ளெல்லாம் திருப்பணும் அப்படின்னா அந்த முள்ளில் தான் கை வச்சு நீங்கள் திருப்புற மாதிரி வரும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த பட்ஸில். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த முள்ளும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த நம்பர் வச்சு ஒட்டுறது தான் வேலை. நான் வந்து 12லேருந்து ஃபுல்லாக 1லேருந்து 12 வரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னல, அதை எடுத்து நம்ம இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து கலர் கலராக கூட இந்த நம்பர்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக பிளாக் கலர்லேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் கட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் வரைஞ்சி கட் பண்ணுறதுக்கு. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு அட்டையில் தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கலர் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து பிளாக் கலர்லேயே சார்ட்லேயே கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து கார்ட்போர்டில் கூட கட் பண்ணி ஒட்டலாம். பட் கார்ட்போர்டில் கட் பண்ணி ஒட்டும் போது அதுக்கு பெயிண்ட் பண்ணுற ஒரு வேலை இருக்கும். இன்னொன்று என்னென்னா,
கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும் கடிகாரத்தில். ஆனால் அதுவும் ஒரு விதம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரிக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி ஒட்டுங்க. கலராக எனக்கு நம்பர்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் நான் லுக்காக பண்ண போகிறேன்னா நீங்கள் கலராக கூட நம்பர் கட் பண்ணி ஒட்டலாம். கலர் பேப்பர் இருக்கும்ல, ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு பேப்பர் ஒவ்வொரு நம்பர் வந்து வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா கூட இன்னும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். கீழே இருக்க ஷீட்டு கூட கலர் பேப்பர், அதான் அந்த ரவுண்ட் ஷீட் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து 12லேருந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு 11 வரையும். எல்லா நம்பரையும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்து ஒட்டுங்க. ஏன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே எல்லா நம்பரும் கரெக்டாக வரணும் இல்லையா, அதுக்காக. அடுத்து பின்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு டேப்பில் காலியாக போன பீஸ் இருந்துச்சு, அந்த பீஸ் எடுத்து அதுக்கு பின்னாடி வச்சு ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடியே அந்த டேப் அட்டையும் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதையே அளவாக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கணும் நீளமாக. எதுக்குன்னா நம்ம வாலில் எங்கேயாச்சும் ஹேங் பண்ணுறோம், அப்படி ஆணி எங்கேயாச்சும் இருக்குது இதில் மாட்டி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக தான். நிறைய வந்து கடிகாரத்துக்கு பின்னாடிலாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாடலுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். உள்ளே வந்து மோட்ரு செட் பண்ணி பேட்ரி போடுறதுக்காக இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பேட்டரியும் போட போகிறதில்ல, சும்மா அது மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி ஒட்டுறேன். ஓகே, ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை எடுத்து ஒட்டிடுங்க. இது வந்து ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டேப்பில் காலியாக போனது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒட்டுங்க. அப்படி இல்லைனா சும்மாவே நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஹேங் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு வேலையும் நான் பண்ணல, சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதில் நான் எவ்வளோ நீங்கள் டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்தளவு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச்குள்ளே ஏதாச்சும் வரைஞ்சிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பொம்மை ஏதாச்சும் வரைஞ்சிக்கலாம், அது வந்து ஏதாச்சும் ஃபோட்டோ கூட நீங்கள் ஒட்டிட்டு அந்த மாதிரி கூட பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எதுக்காக இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன்னா, குட்டீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். உங்களோட இஷ்டம் தான், உங்களோட இனோவேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணால் அழகாக நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஓகேவா? நடுவில் நான் பட்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன ஒரு நட்டு மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவ்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆர் வந்து குண்டூசி இருக்கும்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டபுள் சைட் டேப் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து ஒட்டுங்க. சரியா? ஒன்றா அப்படியே ஒட்டுறதை விட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் இதை வந்து எங்கள் வீட்டு பெரிய கிளாக்கு பக்கத்தில் வச்சு ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த கிளாக் பார்த்து தான் எனக்கே இந்த ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம ஒரு சிம்பிளாக பண்ணி காமிக்கலாம், குட்டீஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு ஐடியாவை வச்சு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்கள் வீட்டில் எந்த மாதிரி கிளாக் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது பக்கத்தில் ஒட்டிட்டிங்கன்னா அதோட டூப்ளிகேட் வாட்ச் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓடாது. அப்போவே நீங்கள் அந்த டைம் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் ரொம்ப வளரிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாய்.